Hi students, இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம்னா எக்ஸசைஸ் 3.6ல 7th sum. கொஸ்டின் பாருங்க. Pari needs 4 hours to complete the work. His friend Yuvan needs 6 hours to complete the same work. How long will it take to complete if they work together? என்ன சொல்றாங்கன்னா பாரின்ற ஒரு வேலையை முடிக்க 4 மணி நேரம் ஆகுது. அவரோட ஃப்ரெண்டு யுவன்றவர் அதோட சேம் ஒர்க்கை முடிக்க 6 hours ஆகுது. அப்போ 2 பேரும் சேர்ந்து வேலை பார்த்தாங்கன்னா அந்த வேலையை எத்தனை மணி நேரத்தில் முடிப்பாங்க? இதுதான் கொஸ்டின். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னா கொடுத்துருக்க எடுத்து எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு பாரி நீட்ஸ் 4 hours டு கம்ப்ளீட் ஏ ஒர்க். அதே மாதிரி யுவன் நீட்ஸ் 6 hours டு கம்ப்ளீட் ஏ ஒர்க். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா 2 பேர் தனித்தனியாக பார்த்தோம்னா இவருக்கு 4 மணி நேரம் ஆகுது, அவருக்கு 6 மணி நேரம் ஆகுது. அப்போ இவங்களுடைய 1 மணி நேரத்தில் எவ்வளோ வேலையை முடிப்பாங்க அப்படின்னு ஃபைன் பண்ணிட்டு அதை ரெண்டையும் ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணோம்னா 1 மணி நேரத்தில் 2 பேர் சேர்ந்து எவ்வளோ வேலையை முடிப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஃபைன் பண்ணிடலாம். அப்போ பாரிஸ் இதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் பாரிஸ் 1 hour work equal to அப்படியே ரெசிப்ரோக்கல் 1/4 ஆஃப் ஒர்க். டோட்டல் ஒர்க்கில் 1/4. அதே மாதிரி யுவன்ஸ் 1 hour work equal to 1/6 ஆஃப் டோட்டல் ஒர்க். அப்போ என்ன மீனிங்னா பாரின்றவர் 1 மணி நேரத்தில் 4ல் 1 பங்கு வேலையை முடிச்சிருப்பார். யுவன்றவர் 6ல் 1 பங்கு வேலையை முடிச்சிருப்பார். இதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் இஃப் தே ஒர்க் டுகெதர், இப்போ 2 பேர் சேர்ந்து வேலை பார்த்தா பாரி அண்டு யுவன்ஸ் 1 hour ஒர்க். 1 ஹவரில் இவங்க எவ்வளோ வேலையை முடிப்பாங்கன்னா இந்த 2 இதையும் ஆட் பண்ணிக்க வேண்டியதான். 1 ஹவருக்கு கண்டுபிடிச்சி வச்சுருந்த திறன் பாரி 1/4 ப்ளஸ் யுவன் 1/6. அப்போ இதை 2ஐயும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் வந்துடும். அப்போ இந்த 4க்கும் 6க்கு எல்சிஎம் எடுத்தோம்னா 2 போட்டோம்னா 2 2s are 4, 3 2s are 6. மறுபடியும் 2 போட்டோம்னா இங்கே 1 வந்துடும், இங்கே 3 இருக்கும். அப்போ 3 போட்டோம்னா 1,1. அப்போ 3 2s are 6, 6 2s are 12. எல்சிஎம் நம்மளுக்கு என்ன கிடைக்குது? 12ன்னு கிடைக்குது. அப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இங்கே 4 இருக்கா. அப்போ எந்த நம்பரால் மல்டிபிள் பண்ணால் 12 வரும்? 4 3s are 12. அப்போ மேலேயும் 3ஆல் மல்டிபிள் பண்ணுவோமா? 3 × 1 3ன்னு வந்துடும். அப்போ இந்த இடத்துல என்ன வரும்? 3. இடையில ப்ளஸ் சிம்பிள். அடுத்து இங்கே 6 2s are 12. அப்போ மேலேயும் 2. அப்போ 1 2s are 2. இப்போ இதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் என்ன வந்துடும்? 3 + 2 5. அப்போ 5/12 ஆஃப் டோட்டல் ஒர்க். இப்போ நம்ம ஃபைன் பண்ணியிருக்கிறது என்னன்னா 2 பேர் சேர்ந்து 1 மணி நேரத்தில் எவ்வளோ வேலையை முடிப்பாங்க. அதாவது 12ல் 5 பங்கு வேலையை முடிச்சிருவாங்க 1 மணி நேரத்தில். அப்போ டோட்டல் ஒர்க்கை முடிக்க எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னா டைம் டேக்கன் டு கம்ப்ளீட் த ஒர்க். டைம் டேக்கன் டு கம்ப்ளீட் த ஒர்க் ஈக்குவல் டு என்ன வரும்னா 1/. இப்போ நம்ம 1 ஹவருக்கான ஒர்க்கு கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். அதை அப்படியே ரெசிப்ரோக்கல் பண்ணால் அதான் டோட்டலாக அந்த வேலையை முடிக்கிறதுக்கு எடுக்கக்கூடிய நேரம். அப்போ 1/5/12ன்னு எழுதிக்கலாம். அடுத்த ஸ்டெப்பில் இந்த 1 அப்படியே இருக்கட்டும், இந்த டிவிஷனை தூக்கிட்டு மல்டிப்ளிகேஷன் போட்டால் 12/5ன்னு வந்துடும். அப்போ நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கிது? 12/5 hours. 12/5 ஹவர்ஸில் அந்த ஒர்க்கை முடிச்சிருவாங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இது 2ஐயும் டிவைட் பண்ணோம்னா இங்கே நம்மளுக்கு என்ன வந்துடும்? 1 5s are 5, 2 5s are 10. ரிமைனிங் 2 இருக்குமா? இப்போ பாயிண்ட் வச்சுட்டா இங்கே 0 சேர்த்துக்கலாம். அப்போ 4 5s are 20. அப்போ ஆன்சர் நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு? 2.4 ஹவர்ஸ்ன்னு கிடச்சிருக்கு. அப்போ என்ன அர்த்தம்? 2 மணி நேரம் முழுசாக ஆகுது, அது இல்லாமல் 0.4 ஹவர்ஸ் எக்ஸ்ட்ரா ஆகுது. அப்போ இந்த 0.4 ஹவர்ஸ் எக்ஸ்ட்ரா ஆகிறத நம்ம மினிட்ஸுக்கு கன்வெர்ட் பண்ணால் 0.4 × 60. 1 மணி நேரத்துக்கு 60 மினிட்ஸ். அதனால் அப்போ 0.4
60. இப்போ மல்டிபிள் பண்ணால் 0 0 6 4 சார் 24, ரிமைனிங் 2, அந்த 2 வந்து கீழே வந்துடும். 0 4 2. அப்போ 1 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கணும். இங்கே பாயிண்ட் வச்சுட்டா பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு 0 நம்ம விட்டுறலாம். அப்போ வந்து என்ன வருது, 2 hours முழுசாக ஆகுது. 2 hours. இங்கே வந்து என்ன கிடச்சிருக்கு 24. இதுதான் வந்து 0.4 hour ஈக்குவல் டு 24 minute. அப்போ வந்து 2 hours 24 minutesன்னு எழுதிக்கலாம். அப்போ இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் பாரி வந்து ஒரு ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு 4 hours ஆகுது. யுவன் வந்து ஒரு ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு 6 hours ஆகுது. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் என்ன பண்ணிக்கிறோம்னா அவங்க 2 பேர்த்தோட 1 hour கணத்திறன் எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிச்சி வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் அதை 2 ஆட் பண்ணுறோம். அதை 2 ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு இந்த இடத்துல அவங்க 2 பேர்த்தோட 1 மணி நேரம் செஞ்ச வேலை எவ்வளோ வேலையை செய்ய முடியும், 12ல் 5 பங்கு வேலையை 1 மணி நேரத்தில் செஞ்சுருவாங்க. அப்போ டோட்டல் ஒர்க்குனா அதை அப்படியே ரெசிப்ரோக்கல் பண்ணோம்னா 12/5ன்னு வரும். அதை நம்ம கேன்சல் பண்ணி ஹவர்ஸு அந்த 0.4 வந்து மினிட்ஸுக்கு கன்வெர்ட் பண்ணால் 2 hours 24 minutes ஆகுது. அப்போ 2 பேரும் சேர்ந்து அந்த சேம் ஒர்க்கை பண்ணுறதுக்கு 2 hours 24 minutes ஆகும். இதுதான் வந்து எக்ஸசைஸ் 3.6ல் 7th சம். ஓகே, தேங்க்யூ.